மருந்தறியேன் மணியறியேன் மந்திரம் ஒன்றறியேன் மருந்தறியேன் மணியறியேன் மந்திரம் ஒன்றறியேன் மதியறியேன் விதியறியேன் மதியறியேன் விதியறியேன் வாழ்க்கை நிலையறியேன் மருந்தறியேன் மணியறியேன் மந்திரம் திருந்தறியேன் திருவருளின் செயலறியேன் திருந்தறியேன் திருவருளின் செயலறியேன் அறந்தான் செய்தறியேன் அறந்தான் செய்தறியேன் மனமடங்கும் திறத்தினில் ஓரிடத்தில் இருந்தறியேன் மந்திரம் அறிந்தோரை ஏத்திடவும் அறியேன் அறிந்தோரை ஏத்திடவும் அறியேன் எந்தை பிரான் மணிமன்றம் எய்த அறிவேனோ எந்தை பிரான் மணிமன்றம் எய்த அறிவேனோ எய்த அறிவேனோ மருந்தறியேன் மணியறியேன் மந்திரம் இருந்த திசை சொலாரியேன் எங்கனம் நான் இருந்த திசை சொலாரியேன் எங்கனம் நான் புகுவேன் யார் குறைப்பேன் யார் குறைப்பேன் என்ன செய்வேன் வணக்கம். கடந்த 11/2/2025 செவ்வாய்க்கிழமை காலை தஞ்சை மாவட்டம் பாபநாசம் வட்டம் தென் சருக்கை அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலய வளாகத்தில் அமைந்துள்ள அருட்பிரகாச வள்ளலார் நினைவு மண்டபத்தில் ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் திரு S.L. ராமலிங்கம் அவர்களின் அயரா முயற்சியால் தென் சருக்கை மக்களின் நெஞ்சார்ந்த ஒத்துழைப்புடன் 11ஆம் ஆண்டு அருட்பிரகாச வள்ளலார் தைப்பூச விழாவானது மத நல்லிணக்க விழாவாக மாபெரும் அன்னதானத்துடன் சிறப்பாக நடைபெற்றது. திரு S.L.M. சரவணன் அவர்கள் தலைமையில் திரு S. கலியபெருமாள், திரு R. பாஸ்கர் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இவ்விழாவிற்கு வந்திருந்தோரை திரு M. வினோத்குமார் அவர்கள் வரவேற்றார். பாபநாசம் ஊரக உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் திரு K. முருகவேலு, பாபநாசம் பேரூராட்சி மன்ற உறுப்பினர் திரு S. துரைமுருகன், பாபநாசம் பெனிஃபிட் ஃபண்ட் லிமிடெட் தலைவர் லயன் திரு T. ஆறுமுகம்,
பாபநாசம் LIC வளர்ச்சி அலுவலர் லயன் R சம்பந்தம், பாபநாசம் உலக திருக்குறள் மைய துணைத் தலைவர் திரு G ரகுபதி, சாய் என்டர்பிரைசஸ் நிறுவன பொறியாளர் திரு P குருமூர்த்தி, அண்டக்குடி புலவர் க ராஜேந்திரன், கவித்தலம் திருவள்ளுவர் தொண்டு நிறுவன கவிஞர் சிவ காவிரி செல்வன், முதுகலை தமிழாசிரியர் திரு T ராதாகிருட்டிணன், பாவை தமிழ் மன்ற துணைத் தலைவர் கோடையிடி குருசாமி, ஆதனூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு T நடராஜன், கருப்பூர் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் திரு T மூவேந்தன், சான்றோர் தோப்புத்திரு மாணவி இளம் பேச்சாளர் செல்வி N செசிரினா ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். நன்னிலம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் கை அறிவழகன், நன்னிலம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி உதவி பேராசிரியர் திருமுறை செல்வர் முனைவர் இரா ஐயப்பன், பாபநாசம் வேலு நாச்சியார் லயன் சங்க சாசன தலைவர் லயன் தில்லை நாயகி சம்பந்தம், திருவலஞ்சுழி இந்து கோயில்கள் கட்டுமான பணி சபதி திரு கு இங்கர்சால், ஆன்மீக சிந்தனையாளர் த லோ பரமசிவம் ஆகியோர் அருட்பா உரையரங்க உரை நிகழ்த்தினர். தொடர்ந்து கருத்தரங்கம் நடைபெற்றது. இக்கருத்தரங்கில் கபிசலம் சான்றோர் தோப்புத்துறை சமூக செயற்பாட்டாளர் திரு A ஜேம்ஸ் அவர்கள் வள்ளலாரின் இறைமாட்சி எனும் தலைப்பிலும், பாபநாசம் தலைமை இமாம் பெரிய பள்ளிவாசல் மௌலவி திரு NS முகமது இலியாஸ் மிஸ்பாகி அவர்கள் வள்ளலாரும் சமய சமத்துவமும் எனும் தலைப்பிலும், வள்ளலார் வாழ்வியல் தொண்டர் தமிழ் திரு கவிஞர் ப திருநாவுக்கரசு அவர்கள் வள்ளலார் அருளிய உயிர் இரக்கம் எனும் தலைப்பிலும் கருத்தரங்க உரையாற்றினர். பெற்ற தாய்தனை மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், பெற்ற தாய்தனை மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், புற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேலிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும், நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே, நமச்சிவாயத்தை நான் மறவேனே, நமச்சிவாயத்தை நான் மறவேனே, நமச்சிவாயத்தை நான் மறவேனே, நமச்சிவாயத்தை நான் மறவேனே. தமிழ் பேச்சை போல் எங்கு உண்டோ என கூறி எம் தாய் தமிழை வாழ்த்தி வணங்குகிறேன். கழியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சால் பள்ளி வளர் ஏறிய திரளும் காற்றும் பாரிட ஏறிய சுவையும் நனிப்பத்து புள்ளியும் பாடும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இரியணை என்பேனிலும் தமிழை என் உயிரிடுவேன்.
அனைத்து மொழிகளையும் நேசிப்போம், தமிழை மட்டும் சுவாசிப்போம் என கூறி சான்றோர்கள் அனைவரையும் சபையோரையும் வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். அருள் பெருஞ்சோதி, அருள் பெருஞ்சோதி, தனில் பெரும் கருணை, அருள் பெருஞ்சோதி. இந்த தைப்பூச விழாவில் கூட உங்க யாவரையும் காண்பதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம எல்லாரும் வள்ளலாரை பத்தி பேசுகிறோம். ஆனா யார் இந்த வள்ளலார் அப்படிங்கிற ஒரு தெளிவு நம்ம இடத்துல இருக்கிறதா அப்படின்னு கேட்டா நம்மள பல பேர்கிட்ட கிடையாது. சரி, யார் இந்த வள்ளலார்? 19ஆம் நூற்றாண்டு இந்தியாவில் பல சமயோர்கள், பல சமயாதிகள் வந்து இந்தியர்களிடத்துல என்ன சொல்றாங்க? வேத மதத்திற்கு திரும்ப சொல்லுகிறாங்க. அப்போ வள்ளலார் என்ன கூறுகிறார்? மதம் என்ற பேய் பிடியாதிருக்க வேண்டும் சொல்லி தென்னிந்தியாவில் மாத்திரார் திருவருட் பிரகாச வள்ளலார். இவர் ஒரு புரட்சி துறவியாக கருதப்படுகிறார். ஏன் என்று கேட்டால், கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போகட்டும்னு சொல்லி முன்னேற்ற கழகங்களுக்கு அவர் என்ன செய்கிறார்னா முகமுறை எழுதுகிறார் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த தினத்திலே கூட எல்லா துறவிகளும் காவியம் எழுதிருக்கிறாங்களே ஐயா, நீங்க மட்டும் ஏன் வெள்ளாட எழுதிருக்கீங்கன்னு கேட்கும் போது வள்ளலார் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் தெரியுமா? நானோ கருணை என்னும் கருவி கொண்டு இந்த உலகத்தின் ஆசைகளை எல்லாம் வென்று விட்டேன், அதனால் வெற்றியின் நிறமான வெள்ளுடை அணிகிறேன் அப்படின்னு சொன்னார். அதனால வள்ளலாரை நம்ம சாயபூசல் நினைச்சோம்னா அது நடக்காத காரியம். ஏன்னா நம்மகிட்ட இருக்கிறது நிறம் கிடையாது, அது சரி. அவர் நினைச்சிருக்கிறது வெறும் வெள்ளுடை கிடையாது, அது ஒரு வெற்றியின் அடையாளமாகவே திகழ்கிறது. 2 நூற்றாண்டுகள் கடந்தும் நம்ம ஏன் இந்த வள்ளலாரை பத்தி இன்னை வரைக்கும் பேசிட்டு இருக்கோம்? உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்று சொல்றது போல பசிப்பினியை போக்கும் பணியை செய்த பலர்கள் செய்த பணி அவர்களுடைய காலத்திலேயே முடிவடைந்து விட்டது. ஆனா வள்ளலார் அவர்கள் ஏற்றிய அடுப்பானது இன்று வரை பசிப்பினியை போக்கி வருகிறதுன்னு சொன்னா அது உண்மையிலேயே இறைவனுடைய திருவருளால் மட்டுமே நடக்கிறது என்று நம்மால் காண முடியும். நாத்திகம் பேசிய பெரியார் கூட பகுத்தறிவு என்னும் தீப்பந்தத்தை ஏந்தினார் என்றால் அது வள்ளலாரினாலேதான் ஆயிற்று என்று நான் கூறுவேன். சரி, வள்ளலாரை நம்ம ஒரு துறவி என்று சொல்றோம். ஏன் இவர் ஒரு துறவின்னு சொல்றோம் அப்படின்னா, முதல்ல துறவுனா என்னன்னு நமக்கு தெரியும். துறவுனா என்னன்னு வள்ளுவர் சொல்றாருன்னு முதல்ல நான் ஒரு இடத்துல சொல்றேன். துறவு அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து முதல் குறள், யாதனின் யாதனின் நீங்கியார் நோதல் நகரின் நகரின் இறை. இந்த குறளை சொல்லும் போது பாத்தீங்கன்னா என்னுடைய உதடு எந்த இடத்துலயும் ஒட்டவே இல்லை. அது போல இந்த உலகத்தில் உள்ள ஆசைகள் எல்லாம் இந்த உலகத்தோடு ஒட்டாமல் இருக்க வேண்டும்னு சொல்றாரு முதல்ல. அதே அதிகாரத்துல கடைசி குறள்ல என்ன சொல்றாருன்னா, பச்சுக பச்சான் பச்சிலை பச்சுக பச்ச விடர்வு. இந்த குறளை சொல்லும் போது பாத்தீங்கன்னா அடிக்கடி நாக்கு என்ன பண்ணுது? முதல் என்ன பண்ணுது? ஒட்டி இருக்குது. அப்போ முதலாவது நம்ம இந்த உலகத்தோடு ஒட்டாம இறைவரை என்ற பாதையிலே அல்லது இறைவன் மீது மட்டும் பற்றுதலாய் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க வள்ளுவர்னா அழகா துறவு அப்படின்னு சொல்லி வலியுறுத்திட்டு போயிடுறாரு. அதனாலதான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, வள்ளலார் வந்து ஒரு வெறும் துறவி கிடையாது, ஒரு புரட்சி துறவி அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். இப்ப கூட வள்ளலார் நமக்கு சொல்லி போயிருக்கிற வாழ்வியல் நெறிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவது இறைமாட்சி, ஈகை, அன்பு, தயவு, இரக்கம், ஜீவகாருண்யம். ஜீவகாருண்யம் எல்லாருக்குமே வள்ளலாருடைய கருத்து அப்படிங்கிறது என்னன்னு தெரியும். ஆனா மற்ற காரியங்கள் மீதுல நம்ம என்ன பண்றதுனால நமக்கு நோக்கத்தை கொண்டு செல்றதே கிடையாது. முதல்ல உணவை பத்தி வள்ளலார் என்ன சொல்லியிருக்கிறாரு, அன்பு பத்தி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அப்பா நான் வேண்டுதல் கேட்டதும் புரிதல் வேண்டும், ஆர்வீருக்கெல்லாம் நான் அன்பு செய்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லி அன்பு அப்படிங்கிற ஒரு பண்பினை வரமாக எண்ணி இறைவனிடம் கருணை யாசிக்கிறார். இதெல்லாம் வள்ளுவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடைய எங்கோரிய பிறர்க்கு அப்படின்னு சொல்லி அழகா சொல்லிட்டு போயிருக்கிறார். அதே போல ஈகை பத்தி வள்ளலார் குறிப்பிடும் போது ஒரு உவமையை சுட்டி காட்டுகிறார். அது என்ன நான் உங்கள்கிட்ட சொல்றேன். ஒரு விளக்கை கொண்டு இன்னொரு விளக்கை நம்ம ஏற்றி வைக்கிறோம். அதனால என்ன ஆகுது? ஏற்றப்பட்ட
எதையுமே அந்த இடத்துல இழக்கல. மாறாக அந்த இடத்துல இருக்கிற ஒளிதான் என்ன ஆகுது, இரண்டு மடங்காகுது. அதே போல ஒருவர் உதவுவதனால வாழ்க்கையில என்ன ஏற்படும் கிடையாது, எந்த ஒரு குறைவையும் அடைய போகிறது கிடையாது. அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா எல்லாத்தையும் ரெட்டிப்பாக தான் பெற போறாங்க அப்படின்னு சொல்லி மிக அழகாக சொல்லியிருக்கிறார் வள்ளலார். இந்த வேலையில கூட நான் மீண்டும் ஒரு காரியத்தை ஒரு இடத்துல நினைவு கூற விரும்புகிறேன். என்ன அப்படின்னு சொன்னா, பசியினால் இறைத்தே வீடுதோறும் பசியறியாதிருந்த வெச்சரை கண்ணுள்ளம் பதைத்தேன், நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேருட கண்ணுள்ளம் துடித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அடுப்பேற்றுதல் துறவிகளுக்கு அடுத்த காரியம் அப்படின்னு பார்க்கப்பட்ட அன்றைய தினத்துல சங்கம்னு ஒண்ணு வச்சு அதுல சபைன்னு ஒண்ணு எழுப்பி அந்த அடுப்பெண்ணு ஒண்ணு ஏற்றி எந்த நேரமும் இன்றி வள்ளலார் என்ன பண்ணியிருக்கிறார், இன்னை வரைக்கும் ஜனங்களுக்கு உணவளித்துக் கொண்டேதான் இருக்கிறார். அவர் என்ன பண்ணாருன்னா, மானுட சேவை உலகத்திலிருந்து விட்டு பிரிந்து துறவி என்ற நிலைமைக்கு அவர் வந்திருந்தாலோ, அவர் எந்த உலகத்தை விட்டாலோ அந்த உலகத்துக்கு தான் திரும்ப சேவை அப்படின்னு ஒண்ணு செஞ்சு மானுட சேவையை மகத்தான சேவை என நினைத்து இறுதியில ஜோதியில மறைந்து போகிறார். இப்போ துறவம் பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்ப என்ன சொல்றாரு வள்ளுவர், மடித்தலும் நீட்டலும் வேண்டாம் உலகம் பழித்தது ஒழித்து விடி அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்னன்னா, சான்றோர்களா ஆகணும் அப்படின்னா நம்மளுடைய தோற்றம் முக்கியம் இல்ல, இந்த உலகத்துல நம்ம முன்பாக இருக்கிற சான்றோர்கள் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய காரியங்களை நம்ம செய்யாமலே இருந்தா போதும். அதுக்கு பேர் தான் என்ன, சான்றோரா நம்ம மாறக்கூடிய அந்த தகுதி இல்லை அப்படின்னு சொல்றாரு. நான் ஒரு 8ஆம் 9ஆம் வகுப்பு படிச்சிட்டு இருக்கும் போது முதல்ல இந்த குறளை வந்து வாசிக்கிறேன். மடித்தலும் நீட்டலும் வேண்டாம் உலகம் பழித்தது ஒழித்து விடுங்க. இதை யோசனை பொருள் என்னவா கூட பொருளை படிக்காம விளக்க உரையை படிக்காமலே சிந்திச்சுக்கிட்டே சரி நம்ம கொஞ்சம் கண்டுபிடிக்க முடியாத பார்ப்போம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். எனக்கு அப்போ ஒரு வேலை விஷயமா பேருந்துல பயணம் போற மாதிரி ஒரு சூழல் அமைந்தது. நான் அந்த பேருந்துல பயணிச்சுட்டு எனக்கு முன்னாடி ஒரு சகோதரர் இருந்தார். அவர் என்ன பண்ணா, இந்த தலையை சுத்தி இந்த இடத்தெல்லாம் ஃபுல்லா வலிச்சுட்டு இங்க மட்டும் முடிய வச்சிருந்தாரு. எனக்கு பார்க்க வித்தியாசமாக இருந்துச்சு, என்னடா அது அப்படிங்கிற மாதிரி. அவர் ஏறி இருக்கைகள்லாம் இருந்தது, ஆனா அவர் இந்த படிகளிலே நின்று கொண்டு பின்னாடி 2 சகோதரிகள் கல்லூரி முடித்து வராது அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவரு பஸ் ஒவ்வொரு ஸ்டாப்பிங்லயும் நின்று எடுக்க போதெல்லாம் நல்லா என்ன பண்ணாங்க, இறங்கி பின்னாடி வச்சா திரும்ப ஏறி சுத்தி வந்து அதே இடத்துல இருந்தாங்க. எனக்கு இது ஒரு வேடிக்கையாவே இருந்துச்சு. இததான் ஒருவேளை தீர்க்க தரிசனமா வள்ளலார் பார்த்துட்டு இப்படி நீ மடிக்கவும் வேண்டாம் நீட்டவும் வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டாரா அப்படின்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சேன். அதுக்கப்புறம் தான் தோணுச்சு, தமிழ் மரபு எந்த அளவுக்கு இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, உடைச்சு போயிடுச்சு அப்படிங்கிறது எனக்கு வந்துச்சு. இப்போ சமீப காலமா இந்த உள்ளத்தை உருக்குற ஒரு செய்தியை நான் உங்க இடத்துல பகிர்ந்துட்டு போறேன். ஐநா சபை ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டு விட்டது. என்ன அப்படின்னா, 100 ஆண்டுகளுக்குள்ள அழிவை விழுமை பார்க்கும் வழிகளில் தமிழ் மொழியும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஆல்ரெடி நமக்கு தமிழுடைய சிறப்பு என்ன அப்படின்னா தமிழ் அப்படின்னு நம்ம சொல்லணும். இசை நாடகம் இதை வரைக்கும் பாதுகாத்துட்டு இருக்கோம். ஆனா இசை தமிழ் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல, நாடக தமிழ் இருக்கான்னு கேட்டா சந்தேகம் தான். அப்படி பார்க்கும் போது நமக்கு முந்தைய தலைமுறை இந்த காரியங்களெல்லாம் நம்மகிட்ட கொண்டு வரலையே, நம்ம எப்படி இருக்கிறத பாதுகாத்து கொண்டு போய் அடுத்தவங்ககிட்ட கொடுக்கிறது அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அதனால நம்ம இன்னைக்கு எதை செய்யறோமோ இல்லையோ தமிழ் மொழி அப்படிங்கிறது நம்மளுடைய அடையாளமா பார்க்கப்படுற இல்லைக்கு நம்மளுடைய மொழி அடிச்சு போயிடுன்னு சொன்னா அது அந்த இடம் அன்பதற்கு சமமான ஒரு விஷயம். அதனால இங்க வந்திருக்கிற அனைவரும் எந்த கருத்தை எடுத்துட்டு போறோமோ இல்லையோ, நான் அடுத்த தலைமுறைக்கு இந்த தமிழ் அப்படிங்கிற மொழியை கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்னு சொல்லி உறுதி எடுத்துட்டு போவோம். செந்தமிழே நருந்தேனே செய்யவில்லை மூச்சினை உடற்கழிக்கின்றேனே என கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி என் உரைக்கு நிறைவாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
வணங்கி உனது சீரிழமை திறன் உயர்ந்து வாழ்த்துகிறோம் என எனது தாய் தமிழை போற்றி வணங்கி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்கின்ற உலக மகா தத்துவத்திற்கு இந்த விழாவை தீரம் சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கின்ற ஆசிரியர் சரவணன் அவர்களுக்கு, இந்த விழாவிற்கு எனக்கு முன்னாலே ஆன்மீகத்தை தன்னைத் தெளிவாகவும் மிகவும் விளக்கமாகவும் வள்ளலாரை பற்றிய அநேக கருத்துக்களை உங்களின் முன்னால் பகிர்ந்த அத்தனை பேர்களுக்கும் எனது சிறந்தார்ந்த வணக்கத்தை கோருகிறேன். எனக்கு பின்னாலே நாங்கள் விழா நடத்துபவர்கள் தான். ஆனால் கிறிஸ்துவ சமயத்தின் சார்பாக என்னை நியமித்திருக்கிறார்கள். மன்னிக்கும், நான் எல்லா மதங்களையும் எல்லாம் கடந்தவர். காரணம், மதத்துக்குள்ளே இறைவன் இல்லை. எங்கு நல்லவர்களோ, எங்கு சுயநலம் இல்லாதவர்களோ, எங்கு யாரெல்லாம் பிற மீது அன்பு செலுத்துபவர்களோ அவர்கள் மத்தியிலே தான் இறைவன் உலாவுகின்றார். இயேசு பிரான் சொல்வார், யார் உள்ளம் பரிசுத்தமாக இருக்குமோ அதுதான் எனக்கு பேராலயம் என்பார். நான் எனக்கு பின்னாலே மிகப்பெரிய பேச்சாளர், அவர்களுடைய பேச்சை கேட்பதற்காகத்தான் நாங்கள் விழாவை எடுத்திருக்கின்றோம். ஐயா அவர்கள், கருணாகரத்து ஐயா அவர்களோடு அவர்கள் பேசினால் இந்த ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, ஐயா அவர்களிடமிருந்து அநேக விஷயங்களை கற்கக்கூடிய அளவுக்கு ஐயா அவர்கள் மிகவும் மேம்பாடாக உள்ளவர்கள். அதை மத்தியிலும் எங்களுடைய அழைப்புக்கு இணங்க மாற்று சிந்தனை இல்லாமல் நாங்கள் அழைத்த போது ஐயா அவர்கள், பள்ளிவாசலினுடைய ஐயா அவர்கள் எங்களுக்கு மாற்று சிந்தனை இல்லாமல் வருகிறேன் என்று சொன்னார். அவருடைய பேச்சை கேட்பதற்கும் நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். பாரதி சொல்வான், தனி ஒருவனுக்கு உணவில்லையே இந்த ஜகத்தினை அழைத்திருவோம் என்று சொல்வான். அதை தழுவிய பாரதிதாசன் சொல்வான், பொது உடைமை கொள்கை திசையற்றும் சேர்ப்போம், புனிதமானத எங்கள் உயிரென காப்போம், ஒரு பொருள் தனியனும் மனிதரை சிரிப்போம், ஈவதென்றால் இனி அனைவரும் புசிப்போம் என்று சொல்வான். அதைவிட ஒரு பங்கு மேலாக நமக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கின்ற வள்ளுவன் சொல்வான், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலு புகுத்தவற்றெல்லாம் தலை என்று சொல்வான். நாம் பகிர்ந்ததை கொண்டுதான் இறைவன் விரும்புகிறான். இறைவன் மனிதனுக்கும் இறைவனுக்கும் என்ன வித்தியாசம்? நாம் உலக வாழ்க்கையிலே உணர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது நாம் இறைவனுடைய கண்களுக்கு நாம் தெரியாது. ஆனால் நாம் நமக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்கின்ற பொழுதுதான் இறைவன் நம்மை நேசிக்க தொடங்குவார். நமக்கும் இறைவனுக்கும் என்ன இடைவெளி இருக்கிறது என்று சொன்னால், ஆசை மிகப்பெரிய மருத்துவராக இருக்கிறது. உலக ஆசையை யாரெல்லாம் விட்டு ஒழிகிறார்களோ நாம் இறைவனை தேடி போவதில்லை, இறைவன் நம்மளை தேடி வருவான். இந்த உலக ஆசையிலே மடிந்து 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 மனிதன் சாகிறானே ஒழிய இறைவனுடைய சிந்தனையை சிரசிலே ஏற்காமல் பேசுவதெல்லாம் வார்த்தை, சொல்வதெல்லாம் செய்வதெல்லாம் செயல் என்று சொல்கின்ற ஒவ்வொரு இதையெல்லாம் நீக்கக்கூடிய விஷயமாகத்தான் வள்ளலார் அவர்கள் நமக்கு இறை தூதராக பூமியிலே அவதரித்தார். அவருக்கு மக்களுடைய அந்த காலத்தில் என்ன முரண்பாடு நேர்ந்தது? அவரை ஏன் அந்த நேரத்தில் எல்லாம் வெறுக்க தொடங்கினார்கள்? அவர் ஒரு 6ஆம் திருமுறையிலே 17வது பாடலில் சொல்கிறார், 17வது பாடல் சொல்கிற, தெய்வங்கள் படப்பன செப்புகின்றாரும் சேர்கடி படப்பன செப்புகின்றாரும் பொய் வந்த கலைப்பட புகழ்ந்திடுவாரும் மெய்யாக வந்து திருவருள் விளக்கம் ஒன்று அறிகிறார் என்று சொன்னார். இறைவன் எங்கே இருக்கிறான் இன்றைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால், மனிதர்கள் அறிவற்ற வழிபாடுகளிலே உடலால் வழிபடுகின்ற ஒவ்வொரு விஷயமாகத்தான் இன்றைக்கு ஏற்படுத்திக் கொள்கின்றார்கள். எங்க பார்த்தாலும் நடைபயணம், எங்க பார்த்தாலும் இறைவன் வெறுக்கக்கூடிய ஒரு காரியம். இன்றைக்கு புல்லானை புலால் மறுத்தானை எல்லா உயிரும் தொழும் என்று வள்ளுவன் சொல்வார். அதுபோல நில்லாமல் உலகில் இல்லாமல் சுற்றும் உலகில் பொல்லாமை வேண்டும் வேண்டும் என்று அப்படியே மனதுருகி இறைவனை பாடியவர் வள்ளலார்.
இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அடாடாடா ஒவ்வொரு இறைச்சி கடையிலையும் மீன் கடையிலையும் பார்த்தீங்கன்னா அநேகர் பார்த்தீங்கன்னா அன்னைக்குதான் மிகப்பெரிய வியாபாரமே நடக்குது. ஏன் என்று கேட்டால் வள்ளலாருடைய விழிப்புணர்வு மக்களுக்கு போகிறது. வள்ளலார் என்ன சொன்னார்? நோயில்லாத பெருவாழ்வு, மரணமில்லாத பெருவாழ்வு. இந்த பிரபஞ்சம் தனக்குள்ளே ஒரு மனிதனுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அவன் தெய்வீக ஆற்றலை பூமியில் இருந்து பெற முடியாது, பரத்தில் இருந்துதான் பெற முடியும். ஒரு சின்ன எனக்கு பின்னாலே காலம் கடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை விட ஒவ்வொருவரையும் பசி நேசிக்க தொடங்கிவிட்டது. ஆகையா ஒரே ஒரு சின்ன கதை மட்டும் சொல்லி நான் விடைபெறுகிறேன். இயேசு கிறிஸ்துவிடம் ஒரு 5 பேர் நிற்கிறார். நாங்கள் சொர்க்கத்துக்கு போக வேண்டிய வழி வேண்டும் என்று சொல்கிறார். ஒருவர் சொல்கிறார், நான் 3 வேளை ஜெபித்தேன், 3 வேளை உங்களை ஆராதித்தேன், அனுதினமும் உங்களை சொல்லிக்கொண்டே இருந்தேன், உங்களை ஆராதிப்பதுதான் என்னுடைய வேலை என்று சொன்னார். மற்ற 5 பேரை பார்த்து நீங்கள் என்ன செய்து அப்பொழுது ஏன் சொன்னார்? மற்றவர்களை பார்த்து நீங்கள் என்னுடைய பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. நீங்கள் தொழுதிருக்கலாம், ஆராதித்திருக்கலாம், ஜெபித்திருக்கலாம், ஆனால் அதுவல்ல இறைவனுடைய எனக்கு நான் நேசிக்கின்ற இறை செயல். நான் பசித்திருந்தேன். மற்ற 5 பேரை காட்டி சொல்கிறார்கள், நான் பசித்திருந்தேன், இவர்கள் உணவளித்தார். நான் ஆடை இல்லாமல் இருந்தேன், இவர்கள் ஆடை கொடுத்தார்கள். நான் சிறையில் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தார்கள். நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன், என் மீது அனுதாபம் காட்டி எனக்கு ஆறுதல் அளித்தார்கள். யாரெல்லாம் பசிக்கின்றார்களோ நானே பசித்திருந்தேன், யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டார்களோ நானே நோய்வாய்ப்பட்டிருந்தேன், யாரெல்லாம் சரிப்பட்டார்களோ நானே சரிப்பட்டிருந்தேன். இவர்கள் எனக்கு செய்ய வேண்டியதை அவர்களாக இருந்த எனக்கு இவர்கள் எல்லாம் செய்தார்கள். பரலோக ராஜ்யம் நிதமும் வாசிப்பதும் பூசிப்பதும் அல்ல, என்னுடைய செயல்களை யாரெல்லாம் இந்த பூமியிலே தாங்கி நடக்கிறார்களோ அவர்கள்தான் இந்த பரலோக ராஜ்யத்தை பிரவேசிப்பது என்று சொன்னார். அதைத்தான் வள்ளலார் எல்லாம் வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன், மனம் நொந்தேன், திசையெங்கும் அலைந்தேன், பரப்பினேன், செய்தியை ஏற்றுக்கொள்வார் இல்லை, ஆனால் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஏங்கி குரல் கொடுத்தார். அது நான் எனக்கு குறுகிய நேரத்தில் பேச எனக்கு இது வர நான் என்று பேச சொன்னால் பேசிக் கொண்டிருப்பேன். ஆனால் இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு மட்டும் தெரிந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன். கண்ணதாசன் சில பாடல்களிலே சொல்வான், இதோ எங்கள் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டே, பாதமுள்ள பார்வையிலே இறைவன் வாழ்கிறான், அவன் கருணை உள்ள நெஞ்சிலே கோயில் கொள்கிறான். இதோ எங்கள் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டே, பலர் நூல் படித்து நீ அறியும் கல்வி, பிறர் நலம் நினைத்து நீ அறியும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். வாழ்க வள்ளலார், வாழ்க. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நாம் அனைவரின் மீதும் நின்று நிலவட்டுமாக. உன்னதமும் சிறப்பும் வாய்ந்த வள்ளல் பெருமானார் அவர்களுடைய நினைவு நாளாக 11 ஆண்டுகள் இந்த ஊரிலே கொண்டாடப்படுகிறது. ஐயா திருநாவுக்கரசர் அவர்கள் சொன்னார்கள், துவக்க காலத்தில் வெளியிலிருந்து வருகின்ற ஒரு 10-20 பேர்கள் தான் இங்கே கூடியிருப்போம். தற்சமயம் ஊர் மக்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஆர்வ ஈடுபாட்டின் காரணமாக சபையை நிரப்பியிருக்கிறார்கள் என்கின்ற மகிழ்ச்சியான ஒரு செய்தியை சொன்னார்கள். பொதுவாக நல்லவர்களை பற்றி சிந்திக்கின்ற இடத்தில் நாமெல்லாம் ஒன்று கூடி நல்ல செய்திகளை பேசுகின்ற பொழுது கடவுளுடைய அனுக்கிரகங்கள் நிச்சயம் கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனக்கு கோடையடி ஐயா அவர்கள் மூலமாக கணியத்திற்குரிய திருநாவுக்கரசர் அவருடைய பழக்கம் ஏற்பட்டது. அதே போன்று உவேசா
தாத்தாவை பற்றி உண்டான பேச்சு நிகழ்ச்சி ஒன்று நடக்கின்ற பொழுது அங்கும் பல அறிஞர் பெருமக்களுடைய தொடர்பு ஏற்பட்டது. தற்பொழுது வள்ளலாரை பற்றியான நிகழ்வுகள் நடக்கின்ற பொழுது ராமலிங்கம் ஐயா அவர்களை போன்று உண்டான பலர்களுடைய தொடர்பும் ஏற்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்வு என்பது இங்கே பேசப்பட்ட செய்திகள் அன்பு வேண்டும், பண்பு வேண்டும், சாதி மதம் இல்லாத இணக்கம் வேண்டும் என்றெல்லாம் செய்திகளை பேசப்பட்டதனுடைய அடையாளம் பின்னால் வருகின்ற நம்முடைய வாரிசுகளிடத்திலேயே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். பிள்ளைகளுக்கெல்லாம் கவிதை போட்டி, வண்ணராயத்திற்கு உண்டான வரலாற்று நிகழ்வு சார்ந்த போட்டிகள் எல்லாம் நடத்தப்பட்டு அவர்களுக்கு உண்டான பரிசுகள் எல்லாம் வழங்கப்பட்டது. வாழ்க்கையில் நாம் செய்கின்ற மிக புண்ணியமான நிகழ்வுகளில் ஒன்று. நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களில் வள்ளலாருடைய வாழ்வினுடைய நிகழ்வுகள் உள்ளிருத்தப்படுமையானால் அவர்களுடைய எண்ணங்களில் பகமை உணர்வோ குரோத உணர்வோ இல்லாமல் அன்பு என்பதும் ஜீவ காருண்ய என்கின்ற நிலைப்பாட்டிலேயுமே பிள்ளைகளுடைய வாழ்க்கை அமைகின்ற பொழுது அந்த குடும்பம் அமைதியாகும், அந்த ஊர் அமைதியாகும், மக்கள் அமைதியாவார்கள். அமைதியான வாழ்க்கை என்பது பிரச்சனைக்கு வழியே இல்லாத ஒரு வழியாக அமையும். சமயம் பேசுகின்ற போது சொன்னார்கள், பிள்ளைகள் எல்லாம் விளையாட்டில் இருக்கின்றார்கள் என்று. ஒரு கடவுள் தன்னுடைய தூதர்களை அனுப்பி ஒவ்வொரு பகுதியாக சென்று எங்கே நல்ல காரியங்கள் நடக்கிறதை பார்க்குவார்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். தூதுவர்கள் வருகை தருகின்றார்கள். அப்படி வருகை தருகின்ற பொழுது ஒரு இடத்திலே இது போன்றுண்டான ஜீவ காருண்யம், மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், பசித்தவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்கின்ற செய்திகள் எல்லாம் பேசப்படுகிறது. இந்த செய்தியை கடவுளிடத்திற்கு கொண்டு போய் இவர்கள் சேர்க்கின்றார்கள். நாங்கள் பல பகுதிகளுக்கும் சென்று வருகின்ற பொழுது ஒரு பகுதியிலே நல்ல செய்திகள் பேசப்படுகிறது என்கின்ற பொழுது அவர்கள் அனைவர்களையும் நான் அன்பாக ஏற்றுக்கொண்டேன் என்கின்ற செய்தியை சொல்லுங்கள் என்று கடவுள் சொல்கின்றார். அப்பொழுது வந்த தூதுவர்கள் சொன்னார்களாம், வந்திருந்தவர்கள் எல்லோருமே அதே நோக்கில் வரவில்லை, வேறு சில சொந்த தேவைகளுக்காக வேண்டி வந்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை சொல்கின்ற பொழுது அந்த சபைக்கு வந்து விட்டார்கள் அல்லவா, அவர்கள் அனைவர்களையும் நான் பொருந்திக் கொண்டேன், ஏற்றுக்கொண்டேன் என்கின்ற செய்தியை சொல்லுங்கள் என்று சொன்னாராம். அப்படியானால் பிள்ளைகள் விளையாட்டு போக்குக்காக வந்தாலும் கூட இந்த சபைகளில் அமர்கின்ற பொழுது என்றாலும் ஒரு நாள் அவருடைய உள்ளங்களில் வள்ளலாரை பற்றியான, அவர் வாழ்ந்த விதம் பற்றியான, அவர் போதித்த போதனைகள் பற்றியான எண்ணங்கள் உள்ளங்களிலே இறங்குகின்ற பொழுது அவர்களுக்கு வேற்றுமைகள் கலைந்து ஒற்றுமையாக அன்பான வாழ்வதற்கு உண்டான ஒரு வாய்ப்பாக இது அமையும். பொதுவாக வள்ளலாரை பற்றி உண்டான செய்திகள் ஐயா பேராசிரியர் அவர்கள் பல்வேறு செய்திகளை சொன்னார்கள். எனக்கெல்லாம் வள்ளலாரை பற்றி உண்டான ஐயா சொன்னதை போது எனக்கு அதிகம் தெரியாது என்று சொன்னதை போதுதான் எனக்கும் அதிகம் தெரியாது. இந்த அழைப்பு விடுக்கப்பட்ட பிறகுதான் வள்ளலாரை பற்றியான செய்திகளை தெரிந்து கொள்ள முயற்சி செய்தேன். அதை விட இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னா, இதற்கு முன்பு கோடியடி ஐயா அவர்கள் மூலமாக உமேசாவை பற்றி உண்டான ஒரு சூழல் வாய்ப்பு கிடைத்தது, பேச வேண்டும் என்று சொன்னார்கள். அதுக்குண்டான ஏதாவது செய்திகள் அவருடைய வரலாறை படிக்க வேண்டுமே என்று அதுக்குண்டான முயற்சியிலே நான் ஈடுபடுகின்ற பொழுது என் இஸ்லாமிய சகோதரர் ஒருவரை தொடர்பு கொண்டேன். அவர் சொன்னார், எனக்கு தெரிந்த ஒரு பேராசிரியர் இருக்கிறார், அவரிடத்திலே சில தகவல்களை கேட்டு உங்களுக்கு செய்தி சொல்கிறேன் என்று சொன்னார். கடைசியாக அங்கிருந்து எனக்கு கொஞ்சம் தகவல் வந்தது. தகவல் வந்த பிறகுதான் தெரிந்தது, அவர் பெற்றுக்கொண்டு எனக்கு கொடுத்த அத்தனை பொக்கிஷமான தகவல்களும் ஐயா திருநாவுக்கரசரிடத்திலிருந்துதான் எனக்கு தந்திருக்கிறார் என்பதை அவர்களை சந்திக்கின்ற பொழுதுதான் நான் தெரிந்து கொண்டேன். இப்படியாக நல்ல பழக்க வழக்கங்களும் நல்ல பண்புகளும் நல்லவர்களோடு இருக்கின்ற பொழுது அவருக்கு கிடைக்கும் என்பது எந்த சந்தேகமும் இல்லை. நான் உள்ளே நுழைகின்ற பொழுது ஒரு செய்தியை சொல்லிக் கொள்கிறேன். நான் உள்ளே நுழைகின்ற பொழுது என் காலடி செருப்போடு நான் உள்ளே வந்து விட்டேன். வந்து உட்கார்ந்த பிறகு என்னிடத்தில் சொன்னார்கள், கொஞ்சம் செருப்பை கழித்து விடுங்கள் என்று ஐயா கோடையடி அவர்கள் சொன்னார்கள். நான் உடனே எழுந்திருந்து என் பாதத்தை செருப்பை கழித்து விட்டு அமர்ந்து கொண்டேன்.
அடுத்து ஒரு சகோதரர் வந்தார், செருப்பு இங்கே இருக்கக்கூடாது என்று சொன்னார். உடனடியாக நான் யோசித்தேன், செருப்பு கிடக்க வேண்டிய இடம் வேறு இடம், இது மக்களால் கடவுள் இருக்கும் இடமாக சிந்திக்கப்படுகின்ற இடம். இங்கே அவர்கள் விரும்பாத ஒரு செயலை நாம் செய்தல் என்பது ஒரு நல்ல இணக்கத்துக்கு அழகாக ஆகாது என்றும், அதே நேரத்திலே நான் செருப்பை அணிந்து கொண்டு செல்வேனே ஆனால் மற்றவர்களுடைய மனங்கள் புண்படும் என்ற வகையிலே என் கரங்களால் எடுத்துக்கொண்டு போய் வெளியே வைத்து உள்ளே வந்து உட்கார்ந்தேன். இதுதான் நமக்கான ஒரு இணக்கமான வாழ்வியல் உண்டான வழிமுறை. இந்த வாழ்வியல் வழிமுறையை நான் இங்கே கற்றுக்கொண்டேன் என்று சொன்னால், இங்கே எப்படி வள்ளலாரை பற்றி போற்றி பேசப்படுகிறதோ அதே போன்று எங்களுடைய உள்ளங்களில் இருக்கின்ற நபிகளால் கற்று தந்த வழிமுறை. ஒரு தடவை வீதியிலே தன் சகாக்களோடு உட்கார்ந்து அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த எங்களுடைய நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி பேசிக் கொண்டிருக்கின்ற போது, இஸ்லாம் அல்லாத ஒருவருடைய இறந்து போன உடல் எடுத்துக்கொண்டு செல்லப்படுகிறது. அப்படி எடுத்துக்கொண்டு செல்லப்படுகின்ற பொழுது அமர்ந்திருந்த அந்த முகமது நபி எழுந்து நின்று அதற்கு மரியாதை செலுத்துகிறார். அப்படி மரியாதை செலுத்துகின்ற பொழுது கூட இருந்த தோழர்கள் கேட்டார்கள், அவர்தான் முஸ்லிம் அல்லவே, அவரையே நீங்கள் கண்ணியப்படுத்தி எழுதி நிற்க வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது, அவர் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார், இறைவனிடம் சேர்ந்து விட்டார். இன்னும் நமக்கு உயிர் இருந்து கொண்டிருக்கின்றது. நமக்கு உயிர் இருக்கும் காலம் வரைக்கும் நல்லவர்களாக வாழ வேண்டிய பொறுப்பு நமக்கும், சென்று விட்டவர்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதையும் இதுதான் என்று எழுந்து நின்று காட்டிய அந்த வழிமுறைகளை வாழ்க்கையை படித்த நமக்கு மற்றவர்களுக்கு மத்தியிலே எப்படி இணக்கமாக இயல்பாக இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளுதல் என்பது சிறப்பான ஒரு காரியமாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, வள்ளலாருடைய வாழ்வியல் என்கின்ற வகையில் நான் உள்ளே நுழைகின்ற பொழுது இங்கே கேசத்தில் போடப்பட்டது வள்ளலாருடைய வாழ்வியல் சார்ந்து. அவர் எங்கே பிறந்தார், எங்கே வளர்ந்தார் என்கின்ற செய்திகள், அதில் சில செய்திகளை காதிலே வாங்குகின்ற வாய்ப்பு கிடைத்தது. 1823 சிதம்பரத்துக்கு அருகில் உண்டான கடலூர் என்கிற ஊருக்கு அருகில் உண்டான ஒரு ஊரில் பிறந்தார் என்கின்ற அந்த வரலாற்று செய்தி, அதற்கு பிறகு தந்தையை இழந்தார் என்கின்ற வரலாற்று செய்தி, அதுக்கு பிறகு தாயார் அவர்களை அழைத்துக் கொண்டு சென்னைக்கு சென்ற அந்த வரலாற்று செய்தி, படிப்பில் நாட்டம் இல்லாமல் கடவுளுடைய தேட்டத்திலே அவர் வாழ்ந்தார் என்கின்ற வரலாற்று செய்தி, கடைசியாக அவரை உலக படிப்போ அல்லது ஏதோ ஒரு படிப்புக்காக வேண்டி கொண்டு போய் ஆசிரியரிடத்திலே சேர்க்கின்ற பொழுது அவருடைய செயல்பாட்டை கண்டு ஆசிரியரே எங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற தகுதி எனக்கு இல்லை என்று சொல்லும் அளவுக்கு ஆனது. காரணம் என்ன? இவர் அவரை தேடி செல்கிறார். ஒரு இறை ஆலயத்திற்கு முன்பாக அமர்ந்திருந்து இவர் படிக்கின்ற அந்த கவிதையினுடைய வரிகளை கேட்கின்றார். இவர் நம்மை மிஞ்சியவர், இவருக்கு நாம் புத்திமதி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இவர் நம்மை விட மேன்மைப்பட்டிருக்கிறார் என்கின்ற நிலைமையிலே தன்னுடைய அவருடைய சகோதரை அழைத்து சொல்கிறார், இவருக்கு நான் படித்துக் கொடுக்கும் தகுதி எனக்கு இல்லை, இவர் கடந்து விட்டார், வாழ்க்கையிலே கடந்து விட்டார் என்று சொல்லும் அளவுக்குமான அவருடைய வாழ்க்கையினுடைய நிலைப்பாடு. அதுக்கு அடுத்தபடியாக 1858 மீண்டும் சிதம்பரம் வருகிறார், கடலூர் கரையிலே இருந்து தங்குகிறார். அதுக்கு பிறகு 1865 ஒரு சங்கத்தை ஏற்படுத்துகிறார். 1867 இங்கே உணவு சாலை, ஏழை எளியவர்களுக்கு பசித்தவர்களுக்கு உணவு வழங்க வேண்டும் என்கின்ற அந்த சாலையை ஏற்படுத்தி இன்றைய வரைக்கும் அடையாமல் ஏழை எளியவர்களுக்கு உணவு வழங்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, அங்கே அவருடைய கொள்கை கோட்பாடு என்னவென்று பார்க்கின்ற பொழுது முதலாவதாக அவர் உருவ வழிபாடு இல்லாத ஓரிரை கொள்கை என்கின்ற சிந்தனைக்கு அவர் வருகிறார். ஜோதிதான் கடவுள் என்பது அங்கே வள்ளல் பெருமானுடைய சிந்தனைகளில் ஒன்று. அடுத்து சொல்கிறார், ஜாதி மத வேதம் இல்லாத வாழ்க்கை வேண்டும் என்பது அவருடைய கொள்கைகளில் ஒன்று. அதே போன்று ஜீவ காருண்யம், உயிர்களை பதியிடுதல் என்பதும் கூடாது, அதே போன்று பிற உயிர்களுக்கு நோவினை கொடுப்பது என்பதும் கூடாது,
பிற உயிர்களுடைய பசியை ஆற்றுவதற்குண்டான வழியை தேர்வு செய்ய வேண்டும். இதுதான் சிறந்த ஒரு நடைமுறை என்கின்ற பண்பாட்டையும் கற்றுக் கொடுக்கிறார். இதெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே ஊட்டுகின்ற பொழுது அவர்களுடைய உள்ளங்களில் இருக்கின்ற ஒரு கோபதாபமான பகுமையான சிந்தனையே இல்லாமல் இல்லாதவர்களுக்கு ஈது வழங்க வேண்டும் என்கின்ற சிந்தனை வரும். எனவே இது போன்றுண்டான நிகழ்வுகளில் நான் அழைக்கப்பட்டது பெருமை அல்ல, இதிலே கலந்து கொள்வதற்கு எனக்கு கிடைத்த பாக்கியம் தான் நான் பெருமையாக கருதுகிறேன். அதற்கு நன்றி கூறி எனக்கு அழைப்பு கொடுத்த அனைத்து நன்மக்களுக்கும் இந்த கிராம மக்களுக்கும் நன்றி கூறி முடிக்கின்றேன். நன்றி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி. வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் எல்லா உயிர்களும் வாழ்க. நான் முதலில் சொன்னது மலிர் பெருமான் நிர்வாகிய மகா மந்திரம் என்று. எந்த ஒரு வழிபாட்டையும் தொடங்குவதற்கு முன்னால் இந்த தொடர்களை சொல்லிவிட்டுதான் தொடங்க வேண்டும் என்பது மலர் பெருமான் அறிவித்துள்ளது. எனவே நான் வழக்கமாக மேடையிலே சொல்வது வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் எல்லா உயிர்களும் ஈடுபட்டு வாழ்க. இந்த மூன்றாவது தொடர் மலர் பெருமான் உருவாகிறது. இன்றைக்கு இப்பெருவிழா என்பது தைப்பூசல் பெருவிழா என்பது வள்ளலார் பற்றிய அவருடைய பாதையின் சிறப்புகளை எரியின் அருமைகளை சொல்வதற்காக நடத்தப்படுகின்ற விழா. வள்ளல் பெருமான் ராமலிங்க அடிகள் இன்னும் உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் என்று நம்பும்படியாக சிலர் இருப்பார்கள். எல்லோரும் அந்த பாதையில் இருப்பது கடினம், சிலரால் இருக்க முடியும். குழந்தைகளுக்கு பெயர் வைக்கும் போது சிலருக்கு வைக்கின்ற பெயர் மிகவும் சால பொருத்தமாக இருக்கிறோம். இந்த வகையிலே பெண்சர்க்கை என்பது ராமலிங்கம் என்ற பெயர் ஒரு குழந்தைக்கு சூட்டப்பட்டு அது வளர்ந்து பணி ஓய்வு பெற்று வாழ்நாளை வீணாக்கக்கூடாது என்று 11 ஆண்டுகளாக ஒரு பெரிய விழாவை தன் இனிய நண்பர்கள் சரவணன், தன் இனிய துணையாளர்களுடைய பேராசிரியர் பெருமக்கள், நம்முடைய அறிவுரைகள் ஐயா, இவர்களை போன்ற ஏராளமான அன்பிற்குரியவர்கள் எல்லாம் கொண்டு எல்லா ஊர்களிலும் இருக்கக்கூடிய எல்லா இயக்கத்தை சேர்ந்தவர்களும் எல்லா சிறப்புடையவர்களையும் அழைத்து இந்த விழாவினை நடத்துகிறார்கள். இந்த விழாவில் நான் பெருமதிக்கு அடைவதற்குரிய முதல் காரணம் என்பது இதுவரையும் நான் 3வது முறையாக இந்த விழாவில் கலந்து கொள்கிறேன். ஆனால் இந்த விழாவிலே ஒரு ஜேம்ஸ் ஒரு கவர்னி என்னோடு பேசினார்கள். பெருமகிழ்ச்சி. நம்முடைய பெருந்தலைவர்கள், இரக்கமுள்ள பெரியவர்கள், நாடு நன்றாக இருக்க வேண்டும், நாட்டு மக்கள் நலமாக இருக்க வேண்டும் என்று கனவு கண்ட உத்தம தலைவர்கள் எல்லோரும் கண்ட கனவு தென்சர்க்கையிலே இங்கு நடக்கின்ற இந்த நிகழ்ச்சி. மதங்களினால் மனிதன் சின்னாபின்னமாகி கொண்டிருக்கக்கூடிய கொடுமையான ஒரு காலம் உலகெங்கும் நடக்கிறது. உலகெங்கும் இந்த ஒரு ஊரிலே ஒரு நாட்டிலே என்று சொல்லவில்லை, உலகெங்கும் நடக்கிறது. போரில்லாத ஒரு உலகம் வேண்டும், அமைதியான ஒரு உலகம் வேண்டும் என்று உத்தம தலைவர்கள் எல்லாம் கனவு கண்டார்கள். ஆனால் இன்று வரைக்கும் அது கைகூடாமலே போய் கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படை காரணம் பெண் சேர்க்கையை கொண்ட நல்ல உள்ளம் இருக்கிறவர்கள். இந்த மகிழ்ச்சி வாழ்நாள் மகிழ்ச்சி நடக்கிற நிகழ்ச்சி. அப்படி என்ன சிறப்பு? ஒரு இஸ்லாமியரும் ஒரு கிறிஸ்தவரும் பேசிவிட்டதால் உங்களுக்கு என்றால் சேசு முகமது என்றும் நல்ல ஹரி என்றும் சிவன் என்றும் சித்தார்த்தன் என்றும் பேசி வளர்த்தினம் போரில் உன் பெயரை இழுப்பார், நீ ஒப்ப வேண்டாம். இது பாரதற்காக உன்னை மதங்களின் பெயரால் தூண்டிவிட்டு மற்றவர்களை அழிப்பதற்கும் காயப்படுத்துவதற்கும் தூண்டினால் உன் பெயரை இழுப்பார், ஒப்ப வேண்டாம். ஏன் மனிதன் ஒன்றாக வாழ வேண்டும், ஒருமைப்பட்டு வாழ வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும் என்று குரல் பாரத பாணி. இந்த வள்ளல் பெருமானுடைய முதல் அடையாளமே கருணை.
இது நமக்கு முன்னால் தமிழகத்திலே இந்தியாவில் இருந்த பெரும் மதங்கள் எல்லாமே அன்பை சொல்லி இருக்கின்றது, அன்பை சொல்லி இருக்கின்றது என்றாலும் இந்த இரண்டை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு எல்லா உயிரினங்களும் அதனை நடத்த வேண்டும் என்பது வள்ளல் பெருமான் வந்த பேரவா. இறைவனிடம் அவர் கெஞ்சி கெஞ்சி கேட்டது சொத்து சுகம் அல்ல, வீட்டு மனைகள் அல்ல, இல்வாழ்க்கை கூட கிடையாது. அவர் திருப்பி கேட்டது எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஒருமைப்பாடு உலகத்திற்கு தேவை என்பதை உணர்த்திய மாபெரும் வரான் வள்ளல் பெருமான். அவருடைய வாழ்க்கை வரலாற்று நிகழ்ச்சிகள் எல்லாம் முன்னாலே பேசிய மதிப்புக்குரிய பேராசிரியர் ஐயப்பன் அவர்கள் ஆழமான அருமையான சிறப்பான உரை முடிக்கும் போது ஒரு இசையோடு முடித்தார்கள். இந்த பாட்டு எல்லாருடைய மனதிலும் பயந்தது. தூவி விடுகின்ற எல்லாத்தையும் மனைப்பதில்லை. எல்லாருக்கும் தான் நாம் மறுத்துதான் கதையை சொல்கிறோம். ஆனால் ஒரு குழந்தை மனதிலே தான் அது பதித்து இந்தியாவுடைய மாபெரும் தலைவராக மகாத்மா காந்தியாக வருவது உண்மையை தவிர வேறு சொல்லக்கூடாது. எனவே வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள் என்பது அல்ல. சிறுவர்கள் பட்டினத்தாரே சோதித்தவர்கள் கடற்கரையிலே பட்டினத்தாரை அந்த சலவையாளர்கள் இருக்கக்கூடிய பெரிய மூடியை போட்டு மூடி விளையாடி இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் வேறு ஒரு இடத்திலிருந்து எழுந்து வந்திருப்பதை பார்த்து வேந்தார்கள் சிறுவர்கள் தான். அவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய அர்ப்பணிப்புகள் நிறைய இருக்கின்றன. எனவே அவர் வந்திருக்கு சிறந்தது நம்முடைய நிகழ்ச்சி, அது ஒரு மகிழ்ச்சி. இப்ப எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு வள்ளலார் கண்ட உயிர் இரக்கம். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய பாபநாசம் மௌலவி அவர்கள் வந்திருக்கிறதுனாலே நான் ஒரு சில கருத்துக்களை அவர்கள் எப்படி நம்முடைய வள்ளல் பெருமானை பற்றி அழகாக படித்து கருத்துக்களை கூறினார்களோ அவ்வாறு அவர்களை படித்தவற்றிலிருந்து நான் 2-3 சொல்ல ஆசைப்படுகிறேன். ஜீவகாரணியமும் இஸ்லாமும் என்று கலிமாமி கலிமாம் ஒரு புத்தகத்தை எழுதினார். இந்த அபூர்வமான குரலை கேட்கிற ஏனென்றால் பொதுவாக மக்கள் மனதிலே இஸ்லாமியர்கள் என்றால் அவர்கள் புலாலோடு பிறந்தவர்கள், புலாலோடு வாழ்கின்றவர்கள், அவர்கள் இறக்கமில்லாத உயிர்களை கொள்ளுகின்றவர்கள். அந்த காலத்தில் வந்த படையெடுத்து வந்த அரசர்கள் எல்லாவற்றையும் அடித்தார்கள், வெட்டினார்கள், கொண்டார்கள், கொள்ளையடித்தார்கள். இது இப்படி ஒரு பொதுவான ஒரு பொது புத்தியை மக்களிடத்திலே பதிவிருக்கிறார்கள். வரலாறு கண்ட போர்களில் யாரும் யோக்கியம் இல்லை. யாரோ ஆப்கானிஸ்தானிலிருந்து படையெடுத்தார், அடித்து விட்டார் என்று சொல்கிறார். நம்முடைய பாண்டிய மன்னன் தஞ்சை நகரத்தை ஒரு சூழல் இல்லாமல் அழித்தது நம்முடைய சொந்த பாண்டிய மன்னன் தான். அந்த பாண்டியனுடைய ஒரு மன்னன் தலையை கட்டி கொண்டு வைத்தது நம்முடைய சோழ மன்னன். எனவே போர்க்களத்திலே இருக்கக்கூடிய உண்மைகளை பற்றி அதையே நம்முடைய பரம்பரை குணமாகவோ ஒருத்தருடைய அடையாளமாக பேசக்கூடாது. அதை தவிர்க்கப்படும். அந்த மாதிரி இடத்திலிருந்து நாம் மாற வேண்டும். இப்பொழுது ஜீவகாரணியம் இஸ்லாம் என்ற ஒரு தலைப்பிலே ஒருவர் எழுதுகிறார் என்று சொன்னால், இது இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய இந்த மண்ணின் மரபுகளை நன்றாக ஊர்ந்து கவனித்து திருவாசகம் படித்து, தேவாரம் படித்து, தன்னுடைய அல் குரானை படித்து, அல் ஹதீஸ்களை நன்றாக படித்து, அவற்றுள்ள கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி மிக மிக அருமையாக அந்த நூலை படித்திருக்கிறார். அதிலே இந்த ஜீவகாரணியத்திற்கு உள்ள அடையாளங்களை ஒரு 7 நிகழ்ச்சிகளை சுட்டிக்காட்டுகிறார். எல்லாருக்கும் சொல்லவில்லை, அன்பிற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே அப்பொழுது ஒரு நடைமுறை அரபிகள் மத்தியிலே இருந்தது. அது என்னவென்றால், ஒருவர் இறந்து விட்டார். அந்த இறந்தவரை அடக்கம் சில புதைக்குழிக்கு பக்கத்திலேயே ஒரு கொழுத்த ஒட்டகத்தை கட்டி வைத்திருப்பார்கள். அந்த கொழுத்த ஒட்டகம் என்ற கொழுப்பாக இருக்கக்கூடிய ஒட்டகம் நாள் ஆக ஆக தண்ணீர் இல்லாமல், உணவில்லாமல், கொஞ்சம் கொஞ்சமாக உடல் பற்றி, நீர் பற்றி, உயிர் போய், உடம்பு சுருங்கி போய் கடைசியாக இறந்துவிடும். அப்பொழுது அவர்கள் என்ன நினைத்துக் கொள்வார்கள் என்றால், இந்த ஒட்டகத்தினுடைய எல்லா இறைச்சியையும் எல்லா கொழுப்பையும் இங்கே இருப்பவர்கள் இறந்தவர்கள் விட்டுவிட்டார்கள், நமக்கு நல்ல மகிழ்ச்சியாக இறந்த பெண்ணும் அவர்கள் நாம் கொண்டிருக்கிறோம் என்று ஒரு உயிரை வைத்தார். இதனை கண்ட வள்ளல் பெருமானார்கள் இதனை கண்டித்தார்கள். இது தொடரக்கூடாது, இந்த நெருப்புகள் முதலில் என்று சொன்னார்கள். எனவே நம்முடைய விடயத்தில் இருக்கிறது மிக தகுதியான ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை சேர்ந்தவர்கள். அடுத்தது நபிகள் நாயகம் அவருடைய தோழர்களோடு நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய சகாபி ஒருவர், தோழர் ஒருவர் ஒரு
தாய் பறவையும் குஞ்சு பறவையும் எடுத்துக்கொண்டு வந்தார். இது என்ன இது எடுத்துக்கொண்டு வந்து சொன்னபோது ஒன்றுமில்லை, முதல்ல அந்த குஞ்சுகளை எடுத்து வந்தேன், பிறகு அந்த தாயை பக்கராக எடுத்துக்கொண்டு வந்தேன் சொன்ன போது முதலில் கண்டித்தாங்க. முதல்ல அந்த குஞ்சுகளை கொண்டு இப்பொழுது தாய் பறவை கொண்டு அதை தன் இறகுகளால் தன் குஞ்சுகளை அரவணைத்து மகிழ்ந்ததை பார்த்து ஒரு தாயினுடைய அன்பு எவ்வளவு உயர்வானது என்பதை பார்க்கிறீர்களா, இத்தகைய தவறுகளை செய்யாதீர்கள் என்று சொன்னார். இதை விட கொடுமை என்னவென்றால் போர்க்கள உத்தியாக மிக கடுமையான போர் நடத்த வேண்டும் என்பதற்காக போர்க்கள உத்தியாக போர் வீரர்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்காக மாடு ஒட்டகம் எல்லாருக்கும் நிறுத்தி வைத்து வெள்ளையும் அம்பையும் கொடுத்து அதுவும் அந்த ஆட்டினுடைய கண்ணிலை இருந்து அமைகிறது, அதனுடைய வயிற்றை அமைந்தது, அதே அந்த நாட்டினுடைய வானிலை அமைகிறது. குறிக்கவனம் இருப்பதற்காக உயிரினங்களை தூக்கி கொலை செய்வதை பார்த்தார்கள். நிறுத்துங்கள் என்று சொன்னார்கள். எனவே ஜீவகாருண்யம் என்பது உலகம் தழுவிய ஒன்று என்பதை நாம் உணர்த்தினேன். நவீன நாயகர் செலவாக இருக்கிறோம் என்பதை இன்னும் பல தாண்டுகளும் இருந்தாலும் நேரம் கருதி வள்ளல் பெருமான் உயிரிழக்கத்தின் முதல் அடையாளமாக பசி நீக்குதல் என்று சொன்னதுதான் இது பசி நேரம் ஏற்படுவதால் இந்த நேரத்தில் நான் அதிகமாக மற்றவர்கள் பேச விரும்பவில்லை. ஜீவகாருண்யம் என்றால் என்ன? ஜீவன் இது ஒரு திசை சொல். இங்கே வழக்கு ஒரு மொழியில் அந்த சொல். காருண்யம் அதுவும் ஒரு திசை சொல். உயிர், ஜீவனுக்கு தமிழ்ல உயிர், காருண்யம் என்றால் இறக்கம். இந்த உயிர் இறக்கம் என்பதை எப்படி கையாள முடியும் என்றால் ஒரு இடத்தில் அன்பும் அருளும் இருந்தால் உயிர் இறக்கம் வரும். எனவே ஒருமைப்பாடு வரும், ஆண்மனை ஒருமைப்பாடு வரும் என்று வள்ளல் பெருமான் அன்றைக்கு பாடமாக கற்பித்தார்கள். இதை எப்படி அவர்கள் எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்தார்கள் என்றால், சாதாரண ஒரு விவசாயி அவர் புலால் உண்பதை ரொம்ப அதிகமாக விரும்பி சாப்பிட்டுக் கொண்டே இருந்தார். அவரை கூப்பிட்டார், நீங்கள் தொடர்ந்து புலால் உணவை சாப்பிட்டுக் கொண்டே இருந்தால் உங்களுக்கு நன்மைகள் நடக்காது. அதற்கு மாறாக புலாலை நிறுத்தினால் இப்பொழுது விளைவதை விட 5 மடங்கு அதிகமாக விளைவித்து சொன்னார்கள். அந்த 2 நேரம் அதை கேட்டுக்கொண்டு அங்கு புலால் விட்டார்கள். இதே அவர்கள் கையாண்ட எளிமையான முறை. ஆனால் நான் பேருந்தில் ஒரு முறை பயணம் செய்து கொண்டிருக்கும் போது வல்லராரை பற்றி பேசுகிற போது பக்கத்தில் இருக்கிறவங்க ஐயோ அது கறிமீன் தான் சாப்பிடறான்னு சொல்லுவாரு என்று முதல் வார்த்தையிலே என்னை தடுத்து விட்டார். நான் ஒரு தத்துவத்தை புரிந்து கொள்ளும் போது அதனுடைய முதன்மை நோக்கம் என்ன, எதற்காக அப்படி சொல்லுகிறார்கள்? தாய் திட்டுகிறார் என்றால் சில நேரங்களில் குழந்தையை சாகடிக்கிறீர்கள் என்று சொல்கிறார். அதுக்கு உண்மையான நோக்கம் குற்றவியல் சட்டப்படி அவர்கள் கைது செய்வதற்காக நாசமாக போக இருப்பார்கள். அவர்கள் உண்மையான நோக்கம் அதல்ல, மிக மிக நன்றாக இருந்தது. எனவே ஒரு புலால் என்பதை மறுப்பதற்காக சொல்ல வேண்டிய அடிப்படை காரணம் புலால் மறுத்தானே கைவிட்டு எல்லா ஊரும் தொடர்பது வள்ளல் பெருமானை நாம் கற்றுக்கொண்டோம். இது தமிழ் மண்ணிலே இருக்கக்கூடிய ஒரு காரணம். நம்முடைய தமிழர்கள் உலக இனங்களிலேயே சிறப்புக்குரியவர்கள் என்பது முதல் அடையாளம் அவர்களிடத்தில் இருந்த ஈர்வு இலக்கம் என்ற உணர்வு, ஒப்பிடாத உணர்வு. இன்றைக்கும் மாடு வீட்டில் கலந்து மாடு இருந்து அந்த வீட்டினுடைய தலைவன் ஏதோ தற்செயலாக ஒரு வெளியூருக்கு போய் ஒரு நாள் கழித்து வர வேண்டிய அவசியம் இருந்தால் மனைவிடம் இருக்கிற முதல் கேள்வி மாட்டுக்கு தண்ணி வைத்தாயா என்பதுதான். மாட்டுக்கு தண்ணி வைத்தாயா? இது சாதாரண கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பக்கம். கோழியை தடுத்து விட்டாயா? ஏனென்றால் அது பசியோடு இருக்கிறது. பஞ்சாயத்தை போட்டு மூடி வச்சிருப்பாங்க, அது உள்ளே கட்டி கொண்டே இருக்கும். கோழியை திறந்து விட்டாயா பாருங்க. அத்தகைய ஈவிரக்க உணர்வு என்பது ஏதோ மனிதர்களுக்கு இருந்ததல்ல, நம்முடைய பாரம்பரியமான இலக்கியங்களில் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தொடர்ந்து இருப்பது. தொல்காப்பியம் நம்முடைய மூதாதையர்களுக்கு முதல் இலக்கண நூல் என்று நாம் கொண்டாடுகிறோம். அந்த தொல்காப்பியம் விட போருக்கு இலக்கணம் வகுப்பு ஒரு மன்னன் இன்னொரு நாட்டில் சற்று முன்பு சொன்னேன் நம்முடைய போர் முறைகள் எப்படி நடந்திருக்கிறது. நான் தொல்காப்பியத்தில் வரக்கூடிய அகம் புறம் என்ற இரண்டிலும் அருள் அன்பு இருக்க வேண்டும் என்பதை அந்த இலக்கணம் சுட்டி காட்டுகிறது. அதிலே ஒன்று போர் இலக்கணம். அந்த போர் மரவன் அடுத்த நாட்டை போர் தொடுக்கும் போது ஆவும் ஆவிய பார்ப்பன மாக்களும் பெண்டீரும் பிடியுடையும் பசுமாடு அந்த ஏற்புடைய பார்ப்பன மக்கள் பெண்கள் பிடியுள்ளவர்கள் இவர்கள் எல்லோரையும் எம் அம்பு கடிவிடும் அகன்கள். நான் இப்பொழுது உங்களை பணிக்கல்வி கொண்டு தாக்க போகிறேன். உடனடியாக அந்த நாட்டுக்கு விலகி போய்விட்டார். உங்களை அல்லாத நாட்டை எல்லாருமே நான்
பார்க்க வேண்டும். சரி, ஏன்னா பசுமாடுகளை கவர்தல் என்பது அந்த காலத்திலே முதல் அடையாளம். வடசாரிக்கு தென்சாரிக்கு ஒரு போர்த்தெடுக்க வருகிறார்கள் என்றால் இரவோடு இரவாக வந்து பசுமாடுகளை ஒட்டி கொண்டு போடுகிறார். இது பூமியிலே கொல்லப்படக்கூடாத உயிர்களை வரக்கூடிய அடையாளம். இது நம்முடைய தமிழ் மண்ணிலே இலக்கணத்திலே கொண்டே ஒரு அற்புதமான கருத்து. அப்படி இலக்கியங்களிலே வந்தால் எண்ணற்ற உதாரணங்கள் இருக்கிறது. நம்முடைய கடையேழு வள்ளல்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய ஒவ்வொரு செயலும் பார்த்தால் முட்டாள்தனத்தின் முதல் முட்டாள்தான். ஒரு கொடி அது வாங்கி இருக்கிறது என்பதற்காக தேவை கொடுத்து அதன் மீது அந்த கொடியை ஏற்றி படம் செய்கின்றார் ஒரு மன்னன் பாரி. கொடைவண்டிலே மிகவும் பெருமையாக பேசப்படுகின்றோம். இன்றைய பாட்டி படிக்கக்கூடிய ஒரு மாணவர்களுக்கு சொன்னால் சும்மா அதுக்கு ஏதாவது குறிச்சு வைத்தால் குலைப்பர் வைத்தால் ஏறி போயிடும். அது பேரை கிளைமர் என்று சொல்வார்கள். நோக்கம் அது அல்ல. அவன் மனதிலே பற்றி அந்த இறக்க உணர்ச்சி. இந்த அருள் உணர்ச்சியினால்தான் ஒரு செடி என்று கருதாமல் அதற்கு தன்னுடைய விலை மதிப்பில்லாத பெயரை கொடுத்தான் என்று சொல்லும்போது ஈவு இறக்கம் என்பது நமது கடையேடு வள்ளல்கள் வரிசையிலே ஒருவன் மயிலுக்கு குளிர் எடுக்கும் என்று போதை கொடுத்திருக்கான். இப்போது பல வீடுகளிலே நாய்க்குட்டிகளை வளர்க்கிறார்கள். பிள்ளையை விட அதிக செல்லமாக வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே வள்ளல் பெருமான் பரங்கி இருக்கின்றார், எல்லா வீடுகளுக்கும் வந்துவிட்டார் என்பதற்கு ஒரு சிறந்த அடையாளம். மற்ற இலக்கியங்களைப் போல நம்ம பாரதியார் இவர்கள் பாரதி சொன்னார், உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும், தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேண்டும். உயிர்களிடத்தில் எனக்கு அன்பு காட்டினால் தெய்வம் இருக்கிறது என்பதை நீங்கள் உணரலாம் என்று சொன்னார். நம்முடைய இஸ்லாமிய பெருமக்கள் அருமறையாக போற்றக்கூடிய அருள் குர்ஆன் என்ன சொல்கிறது என்றால், அளவற்ற அருளாலும் நிகரற்ற அன்பையும் ஆகிய இறைவன் அல்லாஹ் என்று சொன்னால் எல்லாம் பயன்பார்கள். அதனுடைய தமிழ் பதம் இறைவன் தான். நான் அதை அடிக்கடி சொல்வேன், இறைவன் என்ற பதத்தை பயன்படுத்தி அது வரைக்கும் அவருடைய மனதிலே அல்லாஹ் என்றால் அருள் நாட்டு கடவுள் என்று நினைக்கிறார்கள். தமிழ் பதம் வந்து இறைவன். அதனால இந்த அருளும் அன்பும் என்பதுதான் வள்ளல் பெருமானுடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது. வாடிய பயிரை கண்ட பதனம் வாடின என்பது ஏதோ பாறைகள் கொடி சொன்னதாக மட்டும் எடுத்துக் கொள்ளக்கூடாது. அதனுடைய உட்பொருள் என்னவென்றால், பயிர்கள் வாடினால் உயிர்கள் வாழும், பயிர்கள் காய்ந்தால் உணவு போகும், பசிப்பட்டினி பெருகும் என்பது. சரி, வள்ளல் பெருமான் பிறந்த காலம் அந்த சூழ்நிலையை பற்றி ஒரு சில நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய பெரியவர்களே, அவர் பிறந்த நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டு. இந்த நூற்றாண்டு இந்திய வரலாற்றிலே இதுவரையும் கண்டிராத மிக கொடிய பஞ்சம் நிகழ்ந்த ஆண்டு. ஏறக்குறைய 30க்கு மேற்பட்ட பஞ்சங்கள் அந்த நூற்றாண்டிலே நடந்திருக்கிறது. அந்த முதல் 4 ஆண்டுகளிலேயே ஏறக்குறைய 15 லட்சம் பேர் இறந்து விட்டார்கள் பசிப்பட்டினியினால் என்றால் நீங்க நினைத்து பாருங்கள். ஏனென்றால் அப்பொழுதுதான் கிழக்கிழை கம்பெனிக்காரர்கள் நாட்டிலே புகுந்து கொள்ளையை ஆரம்பித்து விவசாயத்தை நசுக்கி தொழில் நடத்துவோர் கட்டை விரல்களை வெட்டி தொழில் எதுவும் நடத்த விடாமல், விவசாயம் நடத்த விடாமல் செய்த கொடுமையான காலத்தில் உயர்ஜாதியில் இருக்கக்கூடியவர்கள் மட்டும் வசதியாகவும் சாப்பிட்டுக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு பட்டினி என்பது கிடையாது. ஆனால் 99 விழுக்காடு மக்கள் பசியாலும் பட்டினியாலும் துன்பப்பட்டார்கள் அந்த நூற்றாண்டிலே. வள்ளல் பெருமான் பிறந்தது 1826 என்றால் ஏறக்குறைய அந்த நூற்றாண்டு முழுக்கவுமே இந்த பசிப்பட்டினி இருந்தது. அதை குறிப்பாக உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், பல மக்கள் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களிலே வெறும் தண்ணீரை குடித்து விட்டது. இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்கிறேன், களிமண் உருண்டைகளை தின்று விட்டு உயிர் வாழ்ந்திருக்கிறார்கள், இறந்திருக்கிறார்கள். இந்த கொடுமையான பசி நோயை வள்ளல் பெருமான் உணர்ந்து அக்காலத்தில் ஏற்பட்ட கடுமையான சமூக போராட்டங்கள், விடுதலை போராட்டம், அந்நிய நாட்டினுடைய தாக்குதல், அவன் வரக்கூடிய ஒவ்வொரு ஆட்சியாளனும் ஒவ்வொரு துரோகத்தை வளர்த்து விட்டு போவான். ஒருவன் சொல்வான், நீ இஸ்லாமியை எதிர்த்து விட, அப்பொழுதுதான் உனக்கு நன்மை என்று சொல்வான். இவர்களெல்லாம் படையெடுத்துக் கொண்டு அவர்கள் அங்கே இஸ்லாமியர்களுக்கு சொல்லி படையை கொண்டு விடுவார். இப்படி இடையிடையே இருந்து கேட்டு செய்த சூதர்களால் மிகப்பெரிய கொடுமை சமூகத்தில் இருந்தது. அதனை ஒழிக்கின்ற நோக்கம் வள்ளல் பெருமானிடத்தில் இருந்தது. எனவே நான் உயிரான கருதிய சைவ மதத்தை 5 திருமுறைகளிலே பாடிய அருட்பிரகாச வள்ளல் பெருமான் அந்த 5 திருமுறைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு 6வது திருமுறையிலே, அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர்க்கும் நான் அன்பு செய்ய வேண்டும் என்று சொன்னார்.
உலகத்தில் நிறைந்திருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கிறே என்ற தாரக மந்திரத்தை உருவாக்கி இந்த மக்கள் மனிதரை உயிர் இறக்கத்தை உருவாக்கினார். சன்மார்க்கி என்பவன் சாகாதவன் என்று அறிவித்தார். இது ஒரு அடுத்த கொள்கை. மரணமில்லா பெருவாழ்வு மனிதனுக்கு வேண்டும் என்று சொன்னார்கள். மருத்துவ உலகம் உயர்ந்தது. மருத்துவர்கள் கேள்வி செய்தார், ஒரு மனிதன் எப்படி சாகாமல் இருக்க முடியும்? சாகாமல் இருக்கலாம். திருவள்ளுவர் செத்தாரா? பாரதியார் செத்தாரா? பாரதியார் செத்தாரா? இன்னும் நம்மிடத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார். நம்முடைய முன்னோர்கள் அத்தனை பேரும் தன்னுடைய அருளினால் அன்பினால் மக்களை நேசித்து அதன் மூலமாக இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பூத உடல் அழியும், ஆனால் உடல் உடல் அழியாது என்பது தமிழருடைய தத்துவம். எனவே மரணமில்லா பெருவாழ்வு என்பது உடல் பெருமான் சொன்னதை மிக தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஆனால் அதில் ஒரு நுட்பமும் இருக்கிறது. என்னவென்றால் ஐயன் வள்ளுவர் சொல்லுவார், தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று ஐப்புலத்தார் ஓம்பல் தலையில் ஒருவர். ஒரு மனிதன் தென்புலத்தார் என்றால் தெற்கு திசையிலே இறந்து சென்றவர்கள், தெய்வம் என்றால் நம்மிடத்திலே வாழ்ந்து சிறந்தவர்கள், விருந்து என்றால் நம்மிடத்து புதிதாக வந்தவர்கள். தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் என்றால் நாம் சொல்லத்தார். இவர்கள் எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும் என்றால் தன்னையும் காப்பாற்ற வேண்டும். தன்னை காப்பாற்ற வேண்டும் என்றால் பசி இல்லாமல் இருக்க வேண்டும். பசி இல்லாமல் இருக்கின்ற உலகம் இருந்தால்தான் இந்த மற்ற நால்வரை காப்பாற்றுகின்ற உலகம் என்று இருக்கும். உலகம் செய்ய வேண்டும் என்றால் பசி இருக்கக்கூடாது என்ற அறிவியல் தத்துவத்தை முன்னேற்றினால் சத்திய தர்மசாலை உருவாக்கிய ஒவ்வொரு அமைப்புக்கும் பெயர் வைக்கும்போது சத்தியம் 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 என்று சொன்னார்கள். சத்திய தர்மசாலை என்றால் உண்மையான தர்மசாலை, பெயருக்கு அல்ல, புகழுக்கு அல்ல. ஆனால் அதே வள்ளல் பெருமான் சத்திய தர்மசாலையை நிறுவி 10-15 ஆண்டுகளில் மிகப்பெரும் வருத்தத்திற்கு ஆளானார்கள். அதில் சார்ந்திருந்தவர்கள் அத்தனை பேரும் புறம் பேசுவதும் பொருள் சுருக்குவதிலும் அதை கவனிக்காமல் இருப்பதும் அசதியாக இருப்பதும் கண்டு அருளே நிறைந்த வள்ளல் பெருமான் சற்று கடினமாக அவர்களை திண்டினார்கள். இந்த ஒரு கொடுஞ்செயலை செய்கிறீர்களே, இப்படி எடுத்த ஒவ்வொரு திட்டங்களிலும் அவர்களுக்கு ஏற்பட்ட இந்த குறையை அவர்கள் கடைசியாக அறிந்தார்கள். கடைபிடித்தேன் கொள்வாரில்லை, கட்டிக்கொண்டேன் என்று சொன்னார்கள். ஆனால் வள்ளல் பெருமான் சொன்ன அந்த குறை முடிந்துவிட்டேன் என்ற அர்த்தம் அல்ல. அவருடைய குறையை தென்சத்திய மக்கள் போன்றவர்கள் எடுத்துக்கொண்டு நீங்கள் இன்னும் இருக்கின்றீர்கள், எங்களிடம்தான் இருக்கின்றீர்கள், இறக்கமும் அன்பும் அருள் இருக்கிறது என்பதை நாங்கள் விடை என்பதற்காக ஒரு அன்னதான விழாவையும் இந்த அருட்பிரகாச வள்ளலார் விழாவோடு சேர்த்து நடத்துகிறார்கள். சன்மார்க்கி சாகாதவன் பிறப்பு இறப்பு என்பது நம்மால் நடக்கக்கூடியது அல்ல. நீ நினைத்தால் பிறக்க முடியாது, நினைத்தால் இறக்க முடியாது. இது இஸ்லாமும் சொல்லி இருக்கிறது. ஒருவன் இறப்பு முன்னுரைக்கப்பட முடியாதது, பிறக்க போகும் குழந்தை ஆனா பெண்ணா என்பது முன்னுரைக்கப்பட முடியாதது, மழை எப்பொழுது பெய்யும் முன்னுரைக்கப்பட. சில பேர் சொன்னது இல்லை கொள்ள சொல்லிடுறாங்க, சொல்லுவார்கள். அது நடக்காம போனது பல நேரங்களிலே சொல்ல முடியாத போது போயிருக்கிறது, சொன்ன நேரத்துக்கு வராமலும் போயிருக்கிறது என்பால் ஆண்பவர்கள் முன்னவர்கள் ஞானிகள் சொன்ன வார்த்தைகள் முழுமையான பொருள் உடையது. அதை மனதில் ஏற்று நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி இறுதியாக ஒரு கருத்து சொல்ல விரும்புகின்றேன். வள்ளலார் உயிர் இறக்கம் என்று சொல்லும் போது, அருள் உடைமை என்று சொல்லும் போது விளக்கம் சொன்னார்கள். புலால் முன்பரை தவிர்க்க வேண்டும், கொடை புலை தவிர்த்தாரே என் உறவினத்தார், மற்றெல்லாம் புறவினத்தார் என்று சொன்னார்கள். இதை பலர்கள் தப்பாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். புலால் உணவை தவிர்த்து சொல்லலாம், வாழுமா முடியுமா? மனிதனுக்கு உணவிலேயே வைட்டமின் B12 எதுல இருக்கிறது என்று நீங்கள் கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தீர்களா, வைட்டமின் B12 ஆட்டு இறைச்சியில தான் இருக்கிறது, கோழியில தான் இருக்கு. சைவ உணவிலே வைட்டமின் B12 என்பது தயிர்ல மட்டும்தான் இருக்கு, பாலிலும் தயிரில் மட்டும்தான் இருக்கு. ஆனால் தாய்ப்பால் கொடுத்துதானே இந்த குழந்தை வளர்கிறது. எனவே அந்த உண்மையை நாம் வளர்த்து கொண்டு வெறும் பால் மட்டும்தானே ஆடு குடிக்கிறது, அந்த உண்மையும் பார்க்கப்பட்டு பால் ஊட்டி வளர்க்கின்ற இனங்கள் எல்லாமே பாலை குடித்து வளர்க்கிறது என்பதை நாம் அடிப்படையில் புரிந்து கொண்டு சைவம் சாக மாட்டான். சைவ உணவு சாப்பிடாதவர்கள் நன்றாக இருப்பார்கள். ஆனால் இயன்ற வரை என்ற தொடரை வள்ளல் பெருமான் எல்லா இடங்களிலும் தவிர்க்கின்றார்கள். கொடை புடை தவிர்த்தல் என்பது ஈவு இறக்கத்தினுடைய தடையாக இருக்கின்ற காரணத்தினால் ஒரு மனிதன் தனக்கு முன்னே ஒரு உயிரை அறுத்து அதன் ரத்தம் சுற்றுவதை, அதன் உடல் இடிக்கப்படுவதை, அதன் மாம்சம் உண்டாவதை
அதை அந்த பச்சை ரத்தத்தோடு கொண்டு வந்து மீண்டும் அதை சமைத்து உண்ணும் பொழுது அந்த இறந்த உயிரின் கண்கள் நம் கண்முன்னே வரும் என்ற இறக்க உணர்ச்சி இருந்தால் அவன் அருளுடையவனாக இருப்பான், அந்நியனை மதிப்பான், மற்றவருக்கு உணவு கொடுப்பான், பசியை உணர்வான், அடுத்தவருடைய நோயை உணர்வான், அவனுக்கு வரக்கூடிய கஷ்டங்களை உணர்வான். ஏதோ பசியாற்றுதல் மட்டுமல்ல, கடனாளி ஒரு துன்பப்பட்டால் கூட அவனை சேர்ந்து உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கவும். நபிகள்நாயகம் வள்ளல் பெருமான் அவரும் வள்ளல் அவர்கள் சொன்னார்கள், ஒரு வீட்டில் அண்டை அயலான் பசித்திருக்கும் போது தான் மட்டும் உண்பவன் உண்மையான மூமியாக மாட்டான். என்னுடைய மவுகள் சொல்லவில்லை, நான் சொல்லுகிறேன். அண்டை அயலார்கள் பசித்திருக்கும் போது தான் மட்டும் வயிறு வைத்து உண்பவன் உண்மையான மூமியாக மாட்டான். அப்படி என்றால் ஆயிஷா நபி அவர்கள் ஒரு கேள்வி கேட்டார்கள். அவர்கள் துணைவியார், பெருமானே அன்னை அயலார் என்று சொல்லியிருக்கிறேன், யார் என்று கேட்டார்கள். நீங்க நன்றாக உணர வேண்டும், ஒரு மார்க்கம் எவ்வளவு துல்லியமாகவும் நுணுக்கமாகவும் ஒரு விஷயத்தை போதிக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள்நாயகத்துடைய இளம் மனைவி ஆயிஷா கேட்கிறார்கள், இந்த அயலார் அன்னை அயலார் இருக்கிறீர்களே, அந்த பொருள் என்னன்னு சொன்னார். ஒரு பக்கத்தில் இருக்கும் வீடு, எதிரே இருக்கும் வீடு, பின்புறத்தில் இருக்கக்கூடிய வீடு, எல்லா வீட்டையும் தான் இருக்கிறேன் சொன்னார். ஏனென்றால் நம்முடைய புத்தி ரொம்ப சின்ன அண்டை அயலார் சொல்லும்போது 2 பேருக்கு மட்டும்தான் பெருமானார் சொல்லிட்டாங்க. பசி நீக்குவதிலே எல்லா உயிர்களையும் சமமாக நினைத்து கொண்டு என்பது அந்த தத்துவம். எனவே கொடுமையான பசி நிறைந்த காலத்திலே, பஞ்சம் நிறைந்த காலத்திலே ஒரு குழந்தை பிறந்து சிதம்பரத்திலே இருந்து சிதம்பரம் கோயிலை விட்டு உத்தரஞான சிதம்பரம் என்று வள்ளல் பெருமான் வாழ்ந்த வடலூரிலே வந்து மார்க்கங்களை நிறுவி, சபைகளை நிறுவி, பொறுப்பாளர்களை கொடுத்து இதனை அணையாது காட்டு விடுதல் என்று ஒரு ஜோதியை ஏற்றி வைத்து அந்த அழிப்பெரும் ஜோதி இன்றும் தர்மசாலையிலே அது எரிந்து கொண்டிருக்கிறது, அணையாமல். அதன் பக்கத்திலே ஒரு அடுப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. தன் கணக்களால் எழுதி போட்டு நீங்கள் உணவை சமைத்து எல்லாருக்கும் பசியாற்ற வேண்டும் என்று. அன்பிற்குரியவர்களே, கொரோனா காலத்திலே இந்த தமிழ்நாட்டிலே எங்கும் உணவு கிடைக்காத போது சத்திய தர்மசாலை ஒன்றுதான் பசித்தவருக்கு உணவு கொடுக்கிறது என்பதை சொல்லி அருள் இருப்பதும் குழால் தவிர்ப்பதும் நம்முடைய நற்பழக்கங்களை ஒன்றாக கட்ட வேண்டும். மாம்சம் சாப்பிடக்கூடாது என்று சொல்லி புறத்தள்ளக்கூடாது. அன்புணர்ச்சி வேண்டும் என்றால் செடி கொடிகளை போல் உயிரினங்களை பாதுகாக்க வேண்டும். உயிரினங்களை போல் உற்சாக உறவினர்களை கவனிக்க வேண்டும். குறிப்பாக நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையை கவனிக்க வேண்டும் என்ற இந்த மோசமான சமூகத்திலே நாம் சொல்ல வேண்டும் என்பதை சொல்லி, நீண்ட நேரம் பசியலாம், பசியற்ற உலகம் வேண்டும் என்று சொல்ல விரும்பியதால் அவர் மனதை, அவருடைய வார்த்தையை மனதிலே ஏற்று எனக்கு தந்த இந்த வாய்ப்புக்கு சென்சர்கள் மக்களின் சிறமணங்கி அவர்களை வணங்கி வாழ்த்து எனக்கு வாய்ப்படுத்ததற்காக நன்றி கொள்கிறேன். அதே நேரத்திலே எனக்கு முன்னாலே வாழ்ப்பதை வழங்கிய அன்புக்குரிய நன்றி அண்ணன், எங்கள் சம்பந்தம் சார், அம்மா, இவர்கள் எல்லோரும் இல்லாவிட்டால் தமிழக குறிப்பாக ஆறுமுகம் விளையாட்டால் வந்தல் ஆறுமுகம், நான் சொல்ல வேண்டிய ஒரு முகமா ஆறுமுகம் பல முகம் இருக்கிறது. அதனால் அவர் இல்லை என்றால் பல விளக்கங்களே நடக்காது. தம்பி ஆறுமுகம் ரொம்ப உரிமை பேசவர், அவரும் வந்து பேசிட்டு போனார். நம்முடைய சார் பேராசிரியர் ஐயப்பன், குறிப்பாக எங்கள் அறிவழகன் ஐயா அவர்கள் சிறப்பாக உரையாற்றக்கூடிய அருமை. ஆனால் இங்கே அவர் தொண்டு மட்டும்தான் செய்கின்றார். அவருக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய மக்கள், என்னுடைய கோட்டையை குருசாமி 10 நாளுக்கு முன்னிலிருந்து ஆரம்பிச்சுள்ளார். என்னோட தொலைபேசியில் 10 தானே போட்டுவிட்டேன். விழா இருக்கிறது காலையில நேரம் விட்டது அவர்கள் தான். வந்து விட்டு கேட்டதும் அவர்கள் தான். கோடையை குருசாமி என் இல்லத்தில் நிறைந்த அருமையான மனிதர். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. Amen.
Thank you.